ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டுடே நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அது 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ், கீ பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்றது இம்பார்ட்டன்ட் ஒரு 5 மார்க் கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அதை பற்றி எக்ஸ்பிளைன் பார்ப்போம், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எந்த பார்ட்டில் இருக்குது பார்த்தீங்கன்னா, பார்ட் 3 ஆர்டிகல் 12 to 35 வரைக்கும் சொல்லக்கூடியது தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது அடிப்படை உரிமைகள். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்ட் 3ல் 12லேருந்து 35 வரைக்கும் இருக்கக்கூடிய சட்ட ஆர்டிகல்ஸில் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இதை எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அமெரிக்காலேருந்து எடுத்திருக்காங்க. எந்த கண்ட்ரி? அமெரிக்கா கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் உருவாக்கப்பட்டிருக்கு. டோட்டலாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 7 இருக்குது. ப்ராப்பர்ட்டி, ரைட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங் இருந்துச்சு. ஆனால் அந்த ப்ராப்பர்ட்டி தூக்கிட்டு இப்போ 6 தான் இருக்குது, ஓகேவா? என்ன ஆர்டிகல் தூக்கிட்டு இருக்காங்கன்னா, ப்ராப்பர்ட்டி ஆர்டிகல். அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா 1978 44th இந்தியா அமெண்ட்மெண்ட் பற்றி இதை ஆர்டிகல் 31 தூக்கிட்டு இருக்காங்க, ஓகேவா? என்ன ஆர்டிகல் 31 நீக்கியிருக்காங்க, ஓகேவா? ஆர்டிகல் 31 எதை பற்றி சொல்லியிருக்குன்னா, ரைட்ஸ் டு ப்ராப்பர்ட்டி, சொத்துரிமையை பற்றி சொல்லக்கூடியது. அந்த சொத்துரிமையை தூக்கிட்டு இப்போ 6 இருக்குது, ஓகேவா? இது எந்த கண்ட்ரியில் எடுத்திருக்காங்கன்னா, அமெரிக்கா கண்ட்ரிலேருந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பார்ட் 3 அப்படின்ற இது மகாசாட்டா ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதாவது இந்தியாவின் மகாசாசனம், மகாசாட்டா அப்படின்ற சொல்லப்பட்டு வருது. பார்ட் 3 அப்படின்றது இந்தியாவின் மகாசாசனம், அதாவது மகாசாட்ரா ஆஃப் இந்தியா அப்படின்ற சொல்லப்பட்டு வருது. இது எல்லாருக்குமே, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள் பீப்புளுக்கும் எல்லாருக்கும் அடிப்படை உரிமைகள் காமன் தான். ஆனால் இந்திய குடிமக்களுக்கு மட்டும் ஒரு சில இருக்குது, அது அப்படி இப்போ தேவையில்லை. நம்ம அதாவது அரசியலமைப்பு உட்பட்டு தீர்வுக்கான உரிமை, அது இப்போது அப்புறமா பார்க்கலாம்லாம், அது நிறைய வரும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஆர்டிகல்ஸ் பார்ப்போம், ஓகேவா? ஃபஸ்ட்டு சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ், ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டி மீன்ஸ் ஆர்டிகல் 14 to 18 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் இது. அதாவது எல்லாருக்குமே சமத்துவ உரிமை, ஈக்குவாலிட்டினா அது சமமாக இருக்கணும். அதுக்கு ஆர்டிகல்ஸ் 14 to 18 வரைக்கும். ஈக்குவல் எதுக்குன்னா, லா அண்ட் ப்ராபிட்ஸ் டிஸ்கிரிமினேஷன் பேஸ்டு ஆன் ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த், இதை பேஸ் பண்ணி எந்தவித பாகுபாடும் பார்க்கக்கூடாது அப்படின்றதான் இது சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஆர்டிகல் 14 அப்படின்றது என்னன்னா, ரைட் டு ஈக்குவாலிட்டி, சட்டத்துக்கு முன்னால் எல்லாருமே சமம். ஆர்டிகல் 14 சட்டத்துக்கு முன்னால் எல்லாம் சமமாக பார்க்கணும். ஆர்டிகல் 15 என்னன்னா, இந்த ரிலீஜியன் சார்ந்த விஷயங்கள், ரிலீஜியன் பேஸ் பண்ணி எந்த விதமான பாகுபாடும் பார்க்கக்கூடாது. ஆர்டிகல் 16 பொது வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு கொடுக்கணும். இப்போ வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க, எல்லோரும் காமனாக வாய்ப்பு கொடுக்கணும், ஓகேவா? ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிப்பு. ஆர்டிகல் 18 இந்த இராணுவம் மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்கிடல், அதாவது தகுதி வாய்ந்த பட்டங்களை ஏற்றுக்கணும், தகுதி இல்லாத பட்டங்களை நீக்கிடணும். அதை பற்றி சொல்லக்கூடியது ஆர்டிகல் 18, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ரைட் டு ஃப்ரீடம். ஃப்ரீடம்னா சுதந்திரமாக, ஃப்ரீடமாக இருக்கக்கூடிய ஆர்டிகல் 19 to 22. இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்க்ளூட்ஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்பிரஷன், அசம்பிளி, அசோசியேஷன், மூவ்மெண்ட், ரெசிடென்ஸ் அண்ட் ப்ரொஃபஷன். இந்த பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கக்கூடிய உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கான்ஃபரன்ஸ் பண்ணுறது, சங்கங்கள் அசோசியேஷன் உருவாக்குறது, இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான உரிமை, இந்திய நாட்டுக்கு விரும்புகிற பிளேஸுக்கு போயிட்டு வசிக்கக்கூடிய உரிமை, தொழில் செய்யக்கூடிய உரிமை, இது எல்லாமே சொல்லக்கூடிய ஆர்டிகல் 19 to 22. ஆர்டிகல் 19 என்ன சொல்கிறது, இந்த உரிமை பற்றி சொல்லும். ஆர்டிகல் 20 குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை, அது தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஆர்டிகல் 21 வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு பாதுகாப்பு, ஃபுல்லாகவே ஃப்ரீடமை சேஃப்டி செக்யூரிட்டி பேஸ் பண்ணி இந்த உரிமையை சொல்லியிருப்பாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ரைட் டு அகனிஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்.
ஆர்டிகல் 23 to 24 சுரண்டலுக்கு எதிரான உரிமை. எக்ஸ்ப்ளாய்டேஷன், சுரண்டல், இதுக்கு எதிராக இருக்கக்கூடிய உரிமைகள் என்னென்ன? ஆர்டிகல் 23 என்னென்னா ப்ராபிட்ஸ் ஹியூமன் டிராஃபிக்கிங் அண்ட் ஃபோர்ஸ்டு லேபர் அண்ட் சைல்டு லேபர், இதை பற்றி சொல்லக்கூடியது. இதுதான் இருக்கக்கூடிய உரிமை. மனிதாபிமற்ற வியாபாரத்தை தடுக்குது. சைல்டு லேபர்ஸ் இதெல்லாம் அகென்ஸ்டாக இருக்கிறதுக்காக ஏற்படுத்தக்கூடிய உரிமை இது. ஆர்டிகல் 22 ரொம்ப முக்கியமானதுன்னா கட்டாய வேலை, கொத்தடிமை முறை, மனிதத்தன்மையற்ற செயல்பாடுகள் எல்லாம் தடுக்கிறதுக்காக ஆர்டிகல் 23 இருக்குது. 24 என்னென்னா இந்த ஃபேக்ட்ரிஸில் ரொம்ப ஆபத்தான டேஞ்சரஸ் பிளேஸில் சைல்டு லேபர்ஸ் வேலை செய்யறது, இந்த மாதிரி இடத்துல தடை செய்யறதுக்காக ஆர்டிகல் 24 இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன். ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சமய சார்பு உரிமை சொல்லலாம். சமய சார்பு உரிமை. சமய சார்பு உரிமைனா நம்ம நாட்டில் எந்த சமயத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அந்த மாதிரி சிச்சுவேஷன் வச்சு. ஓகேவா? இதை சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸ் ஆர்டிகல் 25 to 28 கிராண்ட் குருன்டீஸ் ஃப்ரீடம் ஆஃப் கான்சென்ஸ் and the right to practice, profess and propagate any religions, எந்த ரிலிஜன்ஸும் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஆர்டிகல் 25 அப்படின்றது எதை பற்றி சொல்கிறேன்னா எந்த சமயத்தையும் ஃபாலோ பண்ணலாம். ஆர் ரிலிஜியன், எனி ரிலிஜியன் ஃபாலோட், எந்த ரிலிஜியனும் ஃபாலோ பண்ணலாம். எந்த விதமான சமய ஆர்டிகல் 25. ஆர்டிகல் 26 எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை. ரிலிஜியன்ஸ் ஆண்ட இஷ்யூஸ்லாம் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறக்கூடிய ரைட்ஸ் இருக்குது. ஆர்டிகல் 26 இது. ஆர்டிகல் 27 எந்த ஒரு ரிலிஜியனும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வரி செலுத்துவதற்கான உரிமை. வரி செலுத்துவதற்கு எதிரான உரிமை, சுதந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆர்டிகல் 28 ரிலீஜியன் சார்ந்த கல்வி நிறுவன நடைபெறும் வைப்பாடு, ஆனால் ரிலீஜியன் சார்ந்த இன்ஸ்டியூஷன் சார்ந்த இருக்கக்கூடிய வர்ஷிப் பண்ண வைப்பாடு அறிவுரை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை. ஓகேவா? இது ஆர்டிகல் 28. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன், கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷ்னல் ரைட்ஸ். அது 29 to 30 2 ஆர்டிகல் தான். அதாவது கல்வி கலாச்சார உரிமை நம்ம தமிழில் சொல்லலாம். கல்வி கலாச்சார உரிமை. இந்த உரிமையில் அது 29 அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினருடைய எழுத்து, மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்புக்காக ஃபுல்லாக கல்ச்சுரல் செக்யூரிட்டிக்காக ஏற்படுத்தப்பட்டது. கல்ச்சுரல் செக்யூரிட்டிக்காக ஏற்படுத்தப்பட்டது ஆர்டிகல் 29. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் 30 அப்படின்றது சிறுபான்மையினருடைய கல்வி நிறுவனங்களை நிர்வகிக்கும் உரிமை, எஜுகேஷனுக்காக. சிறுபான்மை ட்ரைபல் பீப்புள்ஸ் அண்ட் பீப்புள்ஸுக்கு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்டை ரெடி பண்ணுறதுக்காக ரைட்ஸ் டு ப்ரொடெக்ட் மைனாரிட்டிஸ் அண்ட் கன்சர்வ் த கல்ச்சர் அண்ட் எஸ்டாப்ளிஷ் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ரைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ் ஆர்டிகல் 32. ரெமெடிஸ் மீன்ஸ் அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வுக்கான உரிமை. தீர்வுக்கானும் உரிமை அரசியலமைப்புக்கு உட்பட்டு ஆர்டிகல் 32 ரொம்ப முக்கியமான ஒரு இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம 10th புக்கில் படித்தோம். ஓகேவா? ஆர்டிகல் 32 அப்படின்றது இந்தியா இதயம் மற்றும் ஆத்மா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆர்டிகல் 32 இதயம், ஹார்ட் அண்ட் சோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதுன்னு கேட்டால் ஆர்டிகல் 32 கொஷின் கேட்பாங்க. ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப்
இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதுன்னு கேட்டால் ஆர்டிகல் 32. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான 1 மார்க் கொஷின். ஓகேவா? இது யார் சார் சொன்னது அப்படின்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இந்த ஸ்டேட்மெண்ட் அதாவது ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எதுன்னு கேட்டால் ஆர்டிகல் 32. இதை யார் சொன்னாங்க அப்படின்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இவர் தான் இந்த ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்றத சொல்லியிருப்பார். ஓகேவா? இது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. சொல்லும் போதே நீங்கள் நோட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் ரைட் டு கான்ஸ்டியூஷன் ரெமெடிஸில் என்ன சொல்கிறாங்க, ப்ரொவைட்ஸ் த ரைட் டு அப்ரோச் த கோர்ட் ஃபார் த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பாதுகாக்க ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு பர்சனுக்குரிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அந்த உரிமை என்ன அதை பாதுகாக்கும் போது கோர்ட்டை கேட்டு பர்மிஷன் வாங்கி உரிமையை பெறலாம். இப்போது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நீக்கியிருக்காங்க அப்படின்னா அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கேஸ் போட்டு நம்ம மறுபடியும் கொண்டு வரலாம். நமக்கான உரிமை என்னவோ அதை வாங்கிக்கலாம். ஓகே, உரிமையை பெறலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸுடைய இது. இன்னொரு விஷயம், இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஸ்டாப் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஸ்டாப் பண்ண முடியும். எப்போ பார்த்தீங்கன்னா இந்திய பிரசிடெண்ட்டால் எமர்ஜென்சி டைமில் அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 19 கீழ் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட 19 இது சுதந்திர உரிமை ஆர்டிகல் 19, 20, 21, 21A 21A சொல்ல நான் 21A அப்படின்றது என்னன்னா எஜுகேஷன் அனைவரும் இலவச கட்டாய கல்வி பெற்றிருக்கணும் அப்படின்னு பற்றி சொல்கிற ஆர்டிகல் 21A. ஓகேவா? இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் எல்லாமே குடியரசுத் தலைவர் மட்டும்தான் ஸ்டாப் பண்ண முடியும். ஆனால் அந்த பிரசிடெண்ட் அவர்கள் ஆர்டர் பாஸ் பண்ணணும்னா யார் கம்பல்சரியாக அக்செப்ட் பண்ணணும், பார்லிமெண்ட்டில் அக்செப்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதை கொண்டு வர முடியும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம சீக்கிரமாக முடிச்சுட்டு இந்த 6 பாயிண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸு. இதை ஹைலைட் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாவே போதும். புக்லேயே 10th ஸ்டாண்டர்ட் புக்லேயே ஒவ்வொரு ஆர்டிகளுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க, தமிழ் மீடியம் ஆல்சோ. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இதை படிச்சுட்டு ஹைலைட் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போய் அந்த கண்டென்ட்டை ரைட் பண்ணுங்கள், ஒவ்வொரு ஆர்டிகளும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதை ஹைலைட் பண்ணிவிட்டு இப்போ கொடுத்துக்கூடிய எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பற்றி கேட்டாங்கன்னா இப்போ ரைட் டு ஈக்குவாலிட்டி இந்த ஆர்டிகல் ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இன்சூர் த ஈக்குவாலிட்டி லா இந்த லைன் ரைட் பண்ணிட்டு அது நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 14 என்ன, 18 என்ன, 20 என்ன, இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் போட வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? தேங்க்யூ.